மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி. மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் தான். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கேப்பு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டா சொல்லல. என்ன செஞ்சிருக்கார் அவர்? இந்த பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார். அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் எண்ணமா எனக்கு தெரிய வருகிறது. கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியுது. நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஆக்டோபஸ் அண்ணாமலை ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உளறுகிறார், வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலே அவர் கடந்த காலங்களிலே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதலாக அவர் கட்டவிழ்த்து விட்டு வந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் பச்சை பொய், சாத்தியமற்றது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆகையால் தன்னுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவிக்கு குந்தகம் வந்து விடுமோ, ஆபத்து வந்து விடுமோ, அந்த தலைவர் பதவியை தக்க வைக்காமல் போய்விட்டால் நாம் அனாதையாகி விடுவோமோ, நம்முடைய முதலமைச்சர் கனவு தகர்ந்து போய்விடுமோ என்றெல்லாம் நினைத்துத்தான் உச்சபட்சமாக வரம்பு மீறி, அரசியல் பண்பாடின்றி, அரசியல் நாகரிகமின்றி, அரசியலுடைய அந்த இலக்கணத்தை தகர்த்து இன்றைக்கு அவர் உளறி வருகின்றார்கள். நிறைகுடம் தழும்பாது. எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் நிறைகுடம். நீங்கள் காளி தகர டப்பா, இந்த காளி தகர டப்பா சத்தம் எழுப்போம். அந்த சத்தத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும். கடல் வெற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு கடைசியில குடல் வெற்றி செத்து போனவன். இதுதான் அண்ணாமலை இதில் நடக்கும். ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ அது போலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னவர், கடுமையாக விமர்சனம் செய்தவர். இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை.
வணக்கம். இது கேள்வி களம். இப்போது தேர்தல் நேரமில்லை, தேர்தலுக்கான கூட்டணிகள் அமையக்கூடிய காலமும் இல்லை. ஆனால் தேர்தலில் கூட்டணி காணாமல் பிரிந்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் தேர்தல் முடிந்த பிறகும் கூட வார்த்தை போரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்று திரு அண்ணாமலையும் அதற்கு பதிலளித்து இன்று அதிமுக தலைவர்களும் பேசிய பேச்சுக்கள் அந்த இரண்டு கட்சிகளிடையே மீண்டும் ஒரு மோதல் என்பது உச்சகட்டத்தை எட்டி இருப்பதை காட்டுகிறது. யார் தூண்டி யார் பேசுகிறார்கள்? இந்த பேச்சின் நோக்கம் என்ன? அதிமுகவை பாஜகவும் பாஜகவை அதிமுகவும் மாறி மாறி தாக்கிக் கொள்வதனுடைய சூட்சுமம் என்ன? என்ன நோக்கத்திற்காக இவை பேசப்படுகின்றன என்கிற கோணங்களையும் இந்த பேச்சின் வழியாக அடுத்து நிகழ இருக்கக்கூடிய அரசியல் கூட்டணிகளில் என்ன தாக்கம் ஏற்பட போகிறது என்பதை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஏபி முருகானந்தம் அவர்கள், இவர்களோடு திரு டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஷபீர், எதனால் இவ்வளவு காட்டமான விமர்சனம்? ஒருத்தரை பார்த்து தற்கூரி அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து பிஜேபியோட மாநில தலைவர் பேசுகிறார். இவரை பார்த்து மனநலம் குன்றியவர் அப்படின்றதில் தொடங்கி என்னென்னவோ பேசுகிறாங்க அதிமுகவில். இவ்வளவு கடுமையாக பேசிக்கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போது? அண்ணாமலை லண்டன் போகிறார். ஒரு 3 மாதம் தமிழகத்தில் அவர் இருக்க மாட்டார். அதனால் போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு பேச்சு, அவரை பற்றி ஒரு பரபரப்பு இருக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய நோக்கம். ஏன்னா அந்த ஸ்பீச்சில் இந்த வார்த்தைகள்லாம் அவர் தவிர்த்திருக்கலாம். அதிமுக மீதான அவருக்கு விமர்சனம் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அதை பற்றி அவர் பேசுவதற்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ எந்த தடையும் இல்லை. அதை அவர் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் பிளான் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். ஏதோ போகிற போக்கில் அவர் அப்படி பேசிட்டு போல, அவர் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப தெளிவாக தான் பேசுகிறாரு. இன்னொரு விஷயம், அந்த ஸ்பீச்சை அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ரசிக்கிறார்கள், ஏஞ்சு கையெல்லாம் தட்டுறாங்க. பட் அதே மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முகம் சுளிக்கிறார்கள். பாஜகவில் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்புறம் இந்த எல்லா ப்ராசஸ்லையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் இந்த பேச்சை ரசிக்கவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வார்த்தைகள்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து பேசியிருக்கக்கூடாது, தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது. பட் அண்ணாமலையுடைய அரசியல் அனுபவம் அப்படின்றது அவ்வளோதான், அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அண்ணாமலை தொடர்ந்து பேசும்போது அவர் யாராக இருந்தாலும், பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர் பேசுற அவருடைய பாணி அப்படிதான். அதை தாண்டி அவர் பேசுற சில விஷயங்கள் நம்ம அரசியல்ல ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி என்கிற தலைவரையும் அதிமுகன்ற கட்சியின் மீது ஒரு வைக்கிற விமர்சனன்றது, எடப்பாடி ஒரு லீடர் இல்லை. கூவத்தூரில் அவர் எப்படி முதலமைச்சரானார்? அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள மாதந்தோறும் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்தாரு. அப்படி தொடங்கி ஏராளமான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அடுக்கிட்டே போகிறார். இது ஒரு பக்கம் சில வார்த்தைகளை அவர் சொன்ன சில கடும் சொற்களை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டமான விமர்சனம். கடந்த காலத்தில் ஓபிஎஸ் போன்றவர்கள் இபிஎஸ் மேலே முன் வச்ச விமர்சனம். இப்போ பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் இவ்வளவு கடுமையாக இறங்கி அடிக்கிறதுக்கு என்ன டைமிங்? அது இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ட்ரிகர் ஆகிட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை எப்போ பாரு பொய் பேசுகிறாரு, மைக்கும் நாக்கு மட்டும்தான் அவருக்கு மூலதனம், அவர் அதை வைத்துக்கொண்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கார் அப்படின்றத அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். விமர்சனத்தை வைக்கும்போது அதுக்கு அப்படியே ட்ரிகர். எடப்பாடினால அண்ணாமலை ட்ரிகர் ஆனாரா இல்ல அண்ணாமலை பேச்சு அதிமுக தொண்டர் லீடர்ஸ்? இபிஎஸ் பேசினதுக்கு தான் அண்ணாமலை ட்ரிகர் ஆயிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் இல்லாம அவர் பேசி இருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இபிஎஸ்ஸை கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க முதலமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் வாரணாசிக்கு போய் பிரைம் மினிஸ்டருடைய நாமினேஷன் போகலான்னா தோக்க போகிற தலைவருக்கு நான் ஏன் வர வேண்டும் அப்படின்னு இவர் பதில் சொல்லதாக சொல்கிறார். அண்ணாமலை கட்சியில் சேர்ந்ததே ஆகஸ்ட் 2020 தான்.
அதுக்கு முன்னாடி அவர் கட்சியிலேயே இல்லை. அண்ணாமலை ரிசைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் சேலஞ்ச் பண்றாரு சார், இப்படி சொன்னாரா இல்லையா மறுக்க சொல்லுங்க. இல்ல அதான் அவர் சொல்றாரு, நீங்க கட்சியில சேராத போது நடந்த ஒரு சம்பவத்துக்கு எனக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. அந்த மன வருத்தத்தின் அடிப்படையில் தான் நான் இபிஎஸ்ஐ ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அரவக்குறிச்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியில தான் போட்டியிடுகிறார் 21 தேர்தலில். அப்ப அவ்வளவு கோபம் அவ்வளவு துக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த 20 இடங்கள்ல உங்களுக்கு ஒரு இடம் அரவக்குறிச்சியில் கொடுக்குறாங்க, நான் அந்த போட்டியிடலை, ரிஜெக்ட் பண்றேன் இந்த சீட்டை அப்படின்னு அண்ணாமலை ஏன் சொல்லவில்லை? அதற்கப்புறம் தொடர்ந்து அதிமுக தலைவர்களோட பயணிக்கிறாரு, மினிஸ்டர்ஸை மீட் பண்றாரு, எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மீட் பண்றாரு, ரொம்ப இணக்கமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வருது, இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி முறிவு அப்படின்றது ஏற்படுகிறது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது இதெல்லாம் யாரும் பேசலையே. இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஏ உடைய கூட்டத்துல மிகவும் முக்கியமான ஒரு இடம் வந்து பிரைம் மினிஸ்டரே இபிஎஸ்க்கு கொடுக்கிறாரு, பக்கத்துல உட்கார வச்சு அந்த டெல்லி மீட்டிங்ல முக்கியமான ஒரு தலைவர்கள் உட்காரக்கூடிய இடங்கள்ல இபிஎஸ்க்கு அந்த முன்னுரிமை என்பது வழங்கப்படுகிறது. இபிஎஸ் எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்கப்படுகிறது. அப்போ பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது, உங்களுக்கு 2014 அதிமுகவுக்கும் 37 எம்பிஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த பில்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அதிமுகவுடைய தயவு அப்படின்ற தேவை இருந்துச்சு, உதவி என்றது தேவை இருந்துச்சு. ஸோ அதனால் அதற்கு முன்னுரிமை என்பது வழங்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது என்னை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் பேசினதுக்கு அப்புறம் அண்ணாமலை ட்ரிகர் ஆகியிருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஜேபின்றது ட்ரம்ப் கார்டு, அண்ணாமலைன்றது ட்ரம்ப் கார்டு. அண்ணாமலை யாரை எதிர்க்கிறாரோ, யாரை பற்றி அண்ணாமலை நிறைய பேசுகிறாரோ அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு பப்ளிக் சிம்பத்தியும் ஒரு ஆதரவும் கூடும் அப்படின்றது. திமுகவை கடுமையாக எதிர்த்தாரு, இன்னைக்கு திமுக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இப்போ அதிமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அதிமுகவையும் அவர் பலப்படுத்துவார், அண்ணாமலை தான் அதிமுகவை பலப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே முருகானந்தம், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்ட பேச்சு, வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் பேசின பேச்சு, அந்த பேச்சை தொண்டர்கள் ரசிக்கிறாங்க, ஆனால் பிஜேபியினுடைய இன்னொரு தரப்பு மூத்த தலைவர்கள் ரசிக்கவில்லை. 2019 நடந்த ஒரு சம்பவத்தை கோட் பண்ணுறாரு, ஆனால் அதற்கு பிறகு 20 தான் கட்சியில் சேர்றார், 21 அந்த கூட்டணியில் நின்று எடப்பாடி ஆசை பெற்ற வேட்பாளர்னு அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போதெல்லாம் வராத தார்மீக கோபம் இப்போ வர்றதா காட்டுறது எதனால்? எடப்பாடி அவர்கள் பேசின பேச்சினால ட்ரிக்கர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா? சகோதரர் குணசேகரன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இதில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில புள்ளி விவரங்கள்லேருந்து ஆரம்பிக்கின்றேன். இதில் என்னென்னா, அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறத விட அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் திமுக அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு பக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் பல ஊடகங்கள், பல நெறியாளர்கள் சில புள்ளி விவரங்களை விட்டு விடுகிறீர்கள். அது வந்து இது ஏதோ ஒரு நாளில் இந்த எதிர்ப்பை காண்பிக்கின்றார்கள் அப்படிங்கிறது கிடையாது. தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பல்வேறு விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்து வராத, பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கைக்கு ஒத்து வராத பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். 3 விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த இயக்கத்தோடு அரசியல் கட்சி பொலிட்டிக்கல் அப்ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்டிபிஐ கட்சி, அதனோடு எப்பொழுது கூட்டணி அதை துவங்கினார்களோ அப்பொழுதே நாங்கள் முடிவு செய்து விட்டோம், இது வந்து இவர்கள் போகின்ற போக்கு. ஏனென்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய தடை செய்யப்பட்ட பிறகு எஸ்டிபிஐ கூட தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் 10 வருடத்திற்கு முன்னாலே, நான் சொல்கிறேன் குணசேகரன், 10 வருடத்திற்கு முன்னாலே பல்வேறு இடங்களிலே கையெழுத்து இயக்கத்தை நேரடியாக நின்று நான் நடத்தியவன். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அது கொள்கை முடிவு, தேசிய அளவில் இதை கூட நாங்கள் விவாதித்தோம். அதுவும் கூட நீங்கள் கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்த அளவுக்கு இவர்கள்
ட்ரிகர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதிமுகவினுடைய தொண்டர்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னோம்னா, திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய கட்சியாக அதிமுக பார்க்கப்பட்டது. அதனுடைய விஷயத்தில் இருந்து அவர்கள் நீர்த்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கின்றது என்று சொன்னோம்னா, அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, களமாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்துகின்றது. பல்வேறு வழக்குகள் ஆளுகின்ற அரசாங்கம் எங்கள் மீது போட்டிருக்கின்றது. அதை சட்டப்படியாக நாங்கள் சந்திப்போம். அது ஒரு புறம். அதே போல் இந்த வாக்குகளெல்லாம், அதிமுகவினுடைய வாக்குகளெல்லாம், தொண்டர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி அவர்கள் திரும்பினார்கள். இதெல்லாமே அவங்க சைடு ட்ரிகர் ஆகுது. அதனால எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கின்றது. குழப்பம் அப்படின்னம்னா எங்கள் இடத்துல எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் பேசுகின்ற அத்தனை விஷயத்தையும் எல்லாம் யோசனை பண்ணி தான் பேசுகின்றோம். அண்ணாமலை அவர்கள் வேறு கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி வேறு கிடையாது. அவர்களுடைய பார்வை அப்படியே நாங்கள் அமல்படுத்துவோம். அவர் சொல்றாரு எஸ்டிபிஐயே ஒரு அளவுகோலாக காமிக்கிறாரு. 2021 தேர்தலில் எஸ்டிபிஐ டிடிவி தினகரனோட அலையன்ஸில் இருந்துச்சு அமமுகவோட. 2024 அமமுகவோட அலையன்ஸ் இவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ அதிமுக பக்கம் வெளியே வந்துட்டாங்க. தினகரனோட நீங்க கூட்டணி வச்சுக்கலாம், அது ஏற்புடையது பாஜகவுக்கு. அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு பேசுறதே வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதுக்கு பிறகு முரண்பாடெல்லாம் கிடையாதுங்க. அவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. நாங்க ரொம்ப கடுமையாக நிற்கின்றோம். அந்த கட்சியவே தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அத்தனை பேரும் நாங்கள் களத்தில் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய நபர்கள். அதனால இதுல வந்து ஏற்புடையதே கிடையாது. அதுவும் ஒரு அளவுகோலாத்தான் சொல்லுகின்றேன். அது போக நாங்கள் இரண்டு திராவிட கட்சிகளையும் கடுமையாக சரிசமமாக போய் நின்று அதிமுக டிடிவி தினகரனுடைய கையில் போய்விடும் அப்படின்னு தான் அண்ணாமலை சமீபத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு. அப்போ அதிமுகவுக்கு ஒரு அளவுகோல், டிடிவி தினகரனுக்கு ஒரு அளவுகோல், எஸ்டிபிஐ பிரச்சனை அப்படின்னா எஸ்டிபிஐ ரெண்டு பக்கமும் கூட்டணி வச்சிருக்காங்களே. அதாவது வந்து அதிலிருந்து வெளியே வந்து விட்டார். அதற்கு எங்க கிட்ட கூட்டணி வைக்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வந்து விட்டார். நாங்கள் எங்களுடைய விஷயத்திலே தெளிவாக இருக்கின்றோம். ஷபீர் அவர்களுக்கு வேணா ஆர்எஸ் பாரதியினுடைய மகன் பேசியதற்கு கோபம் வராமல் வேணா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து அவர்களுடைய அமைச்சர்கள் எங்களை சீண்டிக் கொண்டே இருந்தார்கள். அதை நாங்கள் முறையாக அதற்கு எப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டுமோ அத்தனை தெளிவாக எதிர்கொண்டு இருக்கின்றோம். ஸோ பாஜக வேகப்படுத்துறது அப்படின்ற அதிமுக மீதான விமர்சனம்ன்ற ஒன்று வந்து எஸ்டிபிஐயை கூட்டணியில் எடப்பாடி சேர்த்துட்டாரு அப்படின்றதுனால உங்கள் கொள்கைக்கு விரோதமாக அவர் போயிட்டாரு, நீங்கள் அடிப்படைவாத இயக்கம்னு கருதுற ஒன்றோட போயிட்டாருன்றதுனால வர்ற கோபம் தான் சொல்கிறேன். அது பிரதானமாக நாங்கள் பார்த்தது அதுவும் குணசேகரன், அதுவும் ஒன்று. அது கூட சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நான் முன்வைத்தேன். அதாவது அதனுடைய தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த ஷிஃப்ட்டு எங்களை நோக்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக அவங்க ட்ரிகர் ஆகிறாங்க. அதாவது வந்து எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சியை விட்டு வெளியே வருகின்றார்கள், கடுமையாக விமர்சனம் செய்து அதிலே வெளியே வருகின்றார். அதிமுக தலைவர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டும், எல்லா விஷயத்திலும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வேலையை அவர்கள் செய்யவில்லையே. அதனால அதை நாங்கள் செய்கின்றோம் அப்படிங்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. சரி, திமுகவை அதிமுக விமர்சனம் செய்யறது அவசியம். அதே மாதிரி அதிமுகவை பாஜக விமர்சனம் செய்யறதும் அரசியல்ல அவசியம். இப்போ ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, அதனுடைய நிறை குறைகளை விமர்சனம் பண்றது எதிர்கட்சிகளோட ஒரு முக்கியமான பணி. இப்போ அதிமுக எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கு. அவங்க ஆட்சியில் இல்லை, பதில் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. தேர்தல் நேரத்தில் அவர்களை விமர்சிக்கிறதுல, தேர்தல் களத்தில் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு போடுங்கன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது எப்படி, இப்போ அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை என்ன, எடப்பாடி என்கிற ஒரு லீடரை பர்சனல் அட்டாக் அப்படின்ற ஒரு கோணத்துக்கு இந்த விஷயம் நகருது. இது பிஜேபியோட ஹைகமாண்ட் இதை அப்ரூவ் பண்ணுதா? எல்லாமே பிஜேபியுடைய நாலாவது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றதா பிஜேபியோட ஸ்டாண்டா? இல்லைங்க குணசேகரன், அது வந்து யார் அதை ஆரம்பித்து வைத்தார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பல்வேறு விஷயங்களை ஒரு நாளில் இந்த கோபம் வராது. அது வந்து
அதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி அதற்கு பிறகுதான் இதை வெடித்திருக்கின்றது. அதனால் நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் பேசுகின்றீர்கள். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார், அண்ணாமலை அவர்கள் இப்போ 3 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் எப்பொழுது துணைத் தலைவர் ஆனார்கள், அதுக்கு முன்னால் என்ன பொறுப்பில் இருந்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அனுபவமிக்க நபர்களெல்லாம் அதை நின்று அவர்களெல்லாம் ரசிக்கவில்லை அப்படின்னா, குணசேகரன் இது 30 ஆண்டு காலம், இது 30வது வருஷம் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றேன், உங்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களில் பணியாற்றி இருக்கின்றேன். அதனால் நாங்கள் தெளிவாக எங்களுடைய பாதையை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கின்றோம். அண்ணாமலை அவர்கள் பின்னால் ஒட்டுமொத்தமாக கட்சி நிற்கின்றது. திரு ஈஸ்வரன் சாரோட கோணத்தை கேட்கலாம் சார். இது திமுக விமர்சிக்கிறதுல அதிமுக நீர்த்து போயிடுச்சு, அதனால தான் அண்ணாமலை ஏடிஎம்கே மேலே இன்னும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாரு, எஸ்டிபிஐ உறவு அதுக்கு ஒரு காரணம். இது திடீர்னு விமர்சனம் பண்ணதில்லை, ஒரு அக்குமுலேட்டட் ஆங்கர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே பண்ணுறது ஒரு பர்சனல் அட்டாக் இல்லை, பல கட்டங்களில் தேங்கி இருந்த கோபத்தோட வெளிப்பாடாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை எந்த கோணத்தில் பார்க்குறீங்க? கொங்கு மண்டலத்தில் பிறந்தவர்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட எப்படி நாகரிகமாக பேசுவார்கள் என்பதை இந்த உலகமே அறியும். எப்படிப்பட்ட விமர்சனமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே ஒருவரை இந்த அளவுக்கு பேசக்கூடியவர்களாக கொங்கு மண்டலத்திலே யாருமே கிடையாது. தமிழிசை அவர்களே சொல்லி இருக்கிறார், மற்ற கட்சி தலைவர்களை நாகரிகமாக பேச வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களை கண்டித்திருக்கிறார். பல தொலைக்காட்சிகள் அவர் பேசியதை போடும் பொழுது அந்த வார்த்தையை தவிர்த்து போடுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு தொலைக்காட்சியில் போட முடியாத அளவிற்கு அந்த வார்த்தை அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு ஆதரவளிக்கிற தொலைக்காட்சிகளே அதை இன்றைக்கு போடாமல் இருக்கிறார்கள். இது ஒரு ஆக்ரோஷத்திலோ ஒரு கோபத்திலோ வந்த பேச்சாக எனக்கு தெரியவில்லை. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு தன்னை பற்றி தொலைக்காட்சிகள் பேச வேண்டும், தன்னை பற்றி விவாதங்கள் தொலைக்காட்சிகளிலே நடக்க வேண்டும், அதிமுகவினுடைய தலைவர்கள் தனக்கு எதிராக பேச வேண்டும், தன்னுடைய உருவ பொம்மையை அவர்கள் எரிக்க வேண்டும், இப்படியெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பேசுகின்ற பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன். எல்லோரும் மேடைகளிலே பேசுபவர்கள் தான். அவர் பேசிய பேச்சு என்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசியது. ஒரு கோபத்திலோ ஆக்ரோஷத்திலோ பல ஆண்டுகள் கோபமாக இருந்ததிலோ வந்த பேச்சுக்கள் அல்ல. அதை முதல்ல, ஆனால் அந்த விஷயத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக தலைவர்கள் எதிர்க்கிறார்கள், தொலைக்காட்சிகளிலே நீங்கள் இன்றைக்கு விவாதம் செய்கின்றீர்கள். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், நான் ஒரு ஐபிஎஸ் என்று சொல்லுகிறார். ஆனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 400க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். அவருக்கு கீழே அத்தனை பேர் பணியாற்றி இருக்கிறார்கள். பச்சைங்களை நான் கையெழுத்து போட்டேங்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் 25 ஆண்டுகள் பச்சைங்களை கையெழுத்து போட்டிருக்காரு. அவரை போய் அப்படி சொல்லலாமா? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர், இப்போது மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவரை போய் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. 4 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியை காப்பாற்றுவார் அவர். ஆனால் அவருடைய அந்த அனுபவம் என்பதை, அந்த மரியாதை கண்டிப்பாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல இவர் என்ன அப்படின்னு சொன்னால், வாரணாசியில் மோடி அவர்கள் போட்டியிடும் பொழுது எடப்பாடி இப்படி அப்பப்போ ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க, அப்போதான் அது விவாதமாகும். அதாவது நீங்கள் வாரணாசியில் எடப்பாடி அவர்கள் இது வரலன்னு சொல்றதுக்கு வரலன்னு சொன்னாரு நீங்க சொல்றீங்கல்ல, அவர் எதுக்கு அது சொல்லணும்? நீங்க நிரூபிங்க, நீங்க ப்ரூஃபை காட்டுங்க. எடப்பாடி அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நீங்க ப்ரூஃபை காட்டுங்க. இவர் அதை பேசுறது எதுக்காகனா, உட்கட்சிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்கள் இவரை விரும்பவில்லை. உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்கிறது. அப்படி உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்கும் பொழுது இவர் மோடிக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு பேசினார். அதனால்தான் நான் இப்படியானேன் என்று ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறார். நண்பர் சபீர் அவர்கள் தெளிவாக கரெக்டா டேட்டாவோட பிடிச்சி சொல்லிட்டார். பிஜேபி காரங்க அதுக்கு பதிலே சொல்ல முடியாது, தெளிவாக சொல்லிட்டார்.
ஈஸ்வரன் 2019 தொண்டர் மீண்டும் மோடி வருவாரு, ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய ஒற்றுமை இல்லை, அந்த தேர்தலில் மோடி தோத்துருவார்னு எடப்பாடி கணித்தார் சொன்னார்ன்றது இவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் கலை யதார்த்தம் என்னன்னா, மோடி தோற்று போவார், போன முறை அளவுக்கு வலிமை இல்லை, ராகுல் காந்தி செல்வாக்கு உயர்ந்திருக்கு, நிச்சயமாக யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாத நிலை அப்படிலாம் சொல்லப்பட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தல். அதிலேயே 400 சீட் ஜெயிப்பார், 350 ஜெயிப்பாருன்னு சொல்லி டெல்லிக்கு போய் பேட்டி கொடுத்துட்டு வந்தார். அதாவது தேர்தலுக்கு சில மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேச போன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி மீண்டும் வெல்வார், அபரிமிதமான செல்வாக்கோட வருவார்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது 2019 எந்த அடிப்படையில் அப்படி சொன்னார், அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல. எனக்கு இன்னொரு கேள்வியை கேட்கணும். ஒன்று கவன ஈர்ப்புக்காக பேசுகிறார், உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்பதற்காக பேசுகிறாருன்றது. இன்னொன்று நான் கேட்குறது கான்டெக்ஸ்ட் என்ன. இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவரை அவ்வளோ கடுமையாக பேசி அந்த பகையை வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகவை கடுமையாக சார்னா பிஜேபி தொண்டர்கள் கைதட்டி ஆரவாரிக்கக்கூடிய இடத்துல அந்த காட்சியை பார்க்குறோம். 4வது இடத்துக்கு அந்த கட்சி போகும்னா பிஜேபியில் ஆரவாரிக்கிறாங்க. அப்போ ஒன்றுக்கொன்று எதிர்ப்பான கட்சிகளாக இரண்டும் மாறிடுச்சான்னு ஒன்று. நீங்கள் அவ்வளோ பெரிய தலைவர், உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக 1000 முரண் இருக்குது. ஆனாலும் 25 வருஷமாக ஒரு பொது வாழ்க்கையில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவ்வளோ சீனியர் லீடரை போய் விமர்சிக்கலாமா, இப்படி தரந்தாழ்ந்து பேசலாமான்னு வருத்தப்படுறீங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி எப்பவுமே உண்டு. இதில் அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறதுக்கு ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, இந்த 3-4 பேர், கேபி முனுசாமி, இந்த 4 பேருக்கு மட்டும்தான் ட்ரிக்கர் ஆகி அவங்க பதில் சொல்லுவாங்களா? இதற்கு கொங்கு மண்டலத்திலிருந்து மேற்கு மண்டலத்திலிருந்து இயற்கையாக கோபம்ன்றது அந்த பக்கம் வரலையே. ஒரு வேலுமணி பதில் சொல்லலை, தங்கமணி ரெஸ்பாண்ட் பண்ணல, கருப்பண்ணன், செங்கோட்டையன், எம்எஸ்எம் ஆனந்தன், எம்ஆர் விஜயபாஸ்கர்னு முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் இருக்காங்களா, அங்கெல்லாம் பெரிய ரியாக்ஷன் வரலையே. வேற எதுவும் கால்குலேஷன் இருக்கா அதில்? இல்லை, அது என்ன அரசியல் சூசமங்கிறது எனக்கு புரியலை. பட் இருந்தாலும் கூட நீங்கள் எப்பவுமே அண்ணாமலை பேசுகிற விஷயங்களுக்கு தான் அதிமுக தலைவர்கள், நீங்கள் சொன்ன தலைவர்கள் எல்லாமே எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்களை இதுவரைக்கும் இபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாதவர். தேர்தலிலே நாமெல்லாம் அவரை போட்டு கேட்டோம், ஏன் மோடியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் மோடியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்கன்னு. ஆனால் இதுவரைக்குமே அவர் மோடியை பற்றி பேசாதவர். ஆனால் அண்ணாமலை இப்போ ஒரு குண்டை புதுசாக தூக்கி போடுகிறார். ஸோ இப்படி இது பார்க்குறப்ப இது வேண்டும் என்று திட்டமிட்டு என்ன சொல்ல போனீங்கன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் சபீர் அவர்கள் சொன்னார், தன்னுடைய மனைவி ஜெயலலிதா அவர்களை விட திறமையானவர், தன்னுடைய அம்மா ஜெயலலிதா அவர்களை விட திறமையானவர் என்று சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஏதாவது காரணத்திற்காக அண்ணாமலையை நீக்கினார்கள் என்று சொன்னால் மோடியை விட நான் தான் பெரிய தலைவர் என்று அவர் சொல்லுவதற்கு வெகு நாள் ஆகாது. அதை அவர் சொல்லுவார். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களை இவர் இப்போ உதயநிதி அவர்களை ஏன் ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சியில் உதயநிதி அவர்களையே நீங்கள் இப்போ வேற மற்றவங்களை இட்டு காட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க இப்ப வந்தீங்க? அதுதானே கேட்கிறாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் ஏபி முருகானந்தம் எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமா பயணிக்கிறார். கோவையில் நான் அப்பப்ப பார்த்துருக்கேன். இவரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே டெல்லியில பல விஷயங்களை அறிந்தவர் அவர். அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் அழைத்து வைத்து பேசியவர் அவர். பாரதிய ஜனதா கட்சியிலே 30 ஆண்டுகள் மிக திறமை படைத்தவர். ஏன் இவர் தலைவராகல? ஏன் அண்ணாமலை தலைவராகிறாங்க? இவரெல்லாம் அதாவது வேற வழி இல்லாம இப்ப அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆனா அவர்களாம் அந்த ஆதரவை வெளிப்படுத்திட்டாரு. 30 வருஷமா நான் பிஜேபி வேலை பார்க்கிறேன் சொல்லி அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். மிகுந்த மரியாதையோடு அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு தம்பி நான். அதனால் ரெண்டு பேருமே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் தான் அண்ணனுக்கு தெரியும். இன்னொன்று என்ன வேடிக்கை என்னவென்று சொன்னால், குணசேகரன் அவர்கள் அதிமுகவை பார்த்து கேட்கின்ற கேள்விகளெல்லாம்
அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை பார்த்து கேட்கின்றீர்கள். அது அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரா அண்ணன் கிடையாது. அது நீங்கள் விமர்சனங்கள் அப்படின்னு வைக்கின்ற பொழுது இதே ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயாரை பற்றியும் குடும்பத்தாரை பற்றியும் எவ்வளவு மோசமாக பேசினார்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரணும். இன்னொன்று, தரம் தாழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது நேரடியாக அவர்களுடைய செயல்பாட்டை குறித்து நேரடியாக பேசுகின்றார்கள். ஆனால் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்பத்தை, அவருடைய தாயாரை மிக கடுமையாக விமர்சித்த நபர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைவர்கள். ஆனாலும் கூட அன்றைக்கும் கூட பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவித்து நீங்க டைவர்ட் பண்ணி பேசாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியோட வேலையே அதுதான். நீங்க டைவர்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏங்க எதை பத்தி விவாதம்? அண்ணா இது எனக்கு என்ன புரியலன்னா குணசேகரன், எனக்கு என்ன புரியலன்னா நீங்க இதெல்லாம் யாருகிட்ட கேட்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க யாருகிட்ட கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவினுடைய கூட்டணி சார்ந்த நபர்களோ அதிமுகவினுடைய பேச்சாளர்களையோ அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இவ்வளவு தூரம் பேசுகின்றார்கள் அப்படின்னு சொன்னா இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். எந்த ஒரு பொழுதே தமிழிசையே சொல்லியிருக்காங்க, தமிழிசை சொல்லியிருக்காங்க அண்ணாமலை பேசுறது தப்புன்னு. உங்க கட்சியில சொல்லலையா? உங்க கட்சியில் இருக்க தமிழிசை சொல்லியிருக்காங்க அண்ணாமலை பேசுறது தப்பு, மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? எந்த ஒரு பொதுவாக இருப்பவர்களும் அதை கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை பயன்படுத்திய வார்த்தை சரியா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படி சொல்லவில்லை. ஆனால் ஈஸ்வரன் அவர்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லவில்லை. என்ன சொல்லலன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தையை நான் சொல்லணுமா உங்களுக்கு? சன் டிவியில போட்டு காமிச்சாங்கல்ல, இப்ப அது சொன்ன வார்த்தை சரியா? ஆனா அதே இல்ல எந்த வார்த்தையில பிரச்சனையாய் இல்ல நீங்க எந்த வார்த்தையில பிரச்சனையாகி இருக்கின்றது எனக்கு வேடிக்கை என்னவென்று சொன்னால், அதிமுகக்காக அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் வரிஞ்சு கட்டிட்டு அவரு இங்கே விவாதம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இது எந்த கூட்டணி எங்கே போய் சேருகின்றது தெரியவில்லை. இருந்தாலும் கூட எந்த வார்த்தை என்ன விஷயத்தை ட்ரிகர் ஆகிருக்கு நீங்க சொல்லுங்க. சரி திரு ஆனா யாரு தப்பு பண்ணாலும் கேட்கக்கூடிய விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயாரை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் எங்க போனீங்க? அப்போ ஒரு விமர்சனம் தாங்க செஞ்சார், கண்டிச்சாரு. இன்னொன்னுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலை இப்ப பேசுறப்ப முருகனுக்கு காவடி எடுத்ததை பத்தி எல்லாம் பேசுறாரு. அண்ணாமலை காலில் ஷூ போட்டுக்கிட்டு காவடி எடுக்கலாமா? ஏன் எடுத்தாரு? அது எடுக்கலாமா? அது மரியாதையா? கடவுளுக்கு செய்யற மரியாதையா? தமிழ் கடவுள் முருகனுக்கு செய்யற மரியாதையா? அதுக்கு பதில் உண்டா உங்கள்கிட்ட? சரி, நம்ம சுமந்தோட கோணத்தை கேட்கலாம். தமிழ் கடவுள் முருகனை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் பேசுகின்ற அளவுல கொண்டு போய் விட்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றி. இன்றைக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பழனியிலே காவடி எடுத்தது சரியா? செய்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைத்த வெற்றி. என்ன விஷயம் கேள்வியை வைங்க. எதுல பிரச்சனையாச்சுன்னு சொல்லுங்க. சரி அண்ணா எதுல பிரச்சனையாச்சுன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசல. ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியாக முன்வையுங்கள், அதுக்கு பதில் சொல்லுகின்ற ஒவ்வொரு கேள்வியா வைங்க. நான் பதில் சொல்றேங்கண்ணா. சரி, அடுத்த சுற்றுல சொல்லுங்க. அடுத்த சுற்றுல அதெல்லாம் பேசலாம். டாக்டர் சுமந்த், ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். தேர்தல் மற்றவர்களை அவமதிக்கிற அரசியல் தமிழ்நாட்டிலே எடுபடாது. சரி டாக்டர் சுமந்த், ஏடிஎம்கே பிஜேபி டர்ன் அது ஓஞ்ச எபிசோடு மாதிரியே தெரியலையே. மீண்டும் மீண்டும் அது ஒரு புது கோணத்தில் அதனுடைய வார்த்தை போர்ன்றது முட்டுது. இந்த மோதல் அப்படின்றது நேற்றுக்கு எடப்பாடி அவர்கள் பேசியதை அண்ணாமலையால் தாங்கிக் கொள்ள முடியல, அதனால அவர் ட்ரிகர் ஆகி பேசிட்டாருன்னு சொல்றாங்க. இல்லை அவர் திட்டமிட்டு பேசுகிறார் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லுது. இந்த மோதல் இப்ப வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் டாக்டர் சுமந்த்? இல்லை நான் பலமுறை சொன்னது தான், பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும்.
இப்போது சமீப காலத்தில் திமுகவோடையும் நெருக்கமான ஒரு உறவு வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிசிட்டி கொடுத்தா அது வந்து அதிமுக இப்போ எதுக்கு இந்த டிபேட்டு? அண்ணாமலை அவர்கள் சொல்கிறத பாஜகவில் இருக்கிற பலரே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, அவங்களே கண்டுக்கிறது இல்லை. எதுக்கு நம்ம போய் உட்காந்துக்கிட்டு இதை பற்றி விவாதம் பண்ணணுங்கிறது எனக்கு புரியாத ஒன்று. இதுதான் வந்து யூ ஆர் பிளேயிங் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ இது ஒரு டாக்கிங் ஏடிஎம்கேல நேற்றிலிருந்து இன்னைக்கு அவருக்கு சென்ட்ரல் அதிமுகல நேற்று முதல் இன்று வரை 4 லீடர்ஸ் பிரஸ் மீட் பண்ணி கருத்து சொல்றாங்க. கேபி முனுசாமி சொல்றாரு, ஜெயக்குமார் சொல்றாரு, செல்லூர் ராஜ் சொல்றாரு, உதயகுமார் பேசுறாரு. பல ஊர்கள்ல கொடும்பாவி கொளுத்துறாங்க, ஊர்வலம் போய் கண்டிக்கிறாங்க. அதுதான் தப்புங்க. நான் சொல்றது அதிமுக எந்த விதமான எதிர்வினை ஆற்ற வேண்டியதில்லை. பாஜகவில் இருக்கக்கூடிய பலருக்கே இவர் பேசுவது வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. எதுக்காக இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிமுக அவர் வகிக்கும் பதவிக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் இப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பிரஸை சந்தித்து அதுக்கு ஒரு மறுப்பை தெரிவிச்சுட்டு அவர் மேலே எதிர்வினை ஆற்றுறது வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன கேட்டாக்கா அதிமுக இதை கடந்து போயிட்டே இருக்கணும். அதிமுக தலைமையை மிக காட்டமா விமர்சிக்கிறதும் பர்சனலா அவரை தற்குறி எவ்வளவு கடுமையான இல்ல அது பார்லிமெண்டரி வேர்டியா அன்பார்லிமெண்டரி வேர்டான்றதுக்குள்ள நான் போக விரும்பல. பொதுவா இவ்வளவு காட்டமாக தமிழ்நாட்டுல பேசுறது இல்ல. தேர்தல் நேரத்தில் தான் வார்த்தைகள் தடிக்குமே தவிர மற்ற நேரங்கள்ல பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல இவ்வளவு காட்டமாக நம்முடைய தலைவர்கள் பேசிக்கிறது இல்ல. அப்ப ஏடிஎம்கே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பேசினாலும் அப்படி பேசாம இருக்க முடியுமா அவங்க? இல்லைங்க. இப்போ இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம ஆராய்ச்சி பார்க்குறோம், அவர் சொன்னதுல ஏதாவது வந்து அக்செப்டபிளா இருக்கா? எடப்பாடி வந்து கூவத்தூர்ல வந்து தவிழ்ந்து போனாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது எப்போ பண்ணாரு? எந்த வருஷம் அது? அதுக்கப்புறம் பாஜக ஏன் கூட்டணி வச்சது? தவிழ்ந்து போனவர் தானே அவர் வந்து கூவத்தூரில் ஏலம் விட்டவர் தானே. எதுக்குங்க கூட்டணி வச்சுருக்கீங்க? அது கேட்க மாட்டாங்களா? அது கூட கேட்க மாட்டாங்க. என்னங்க ஒரு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடும்போது 4 பேர் நாளைக்கு திருப்பி கேள்வி கேட்பாங்களே. அதுக்கு பிறகு 2021 அதே கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு போயிருக்கோமே, 3 வருஷம் அவர் தவிழ்ந்து போனதுக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு கூட்டணி வச்சிருக்கிறோமேன்னு கேட்க மாட்டாங்களா? ஒரு காமன் சென்ஸோட வர பேச்சா இது? நீங்க சொல்லுங்க. இதுல உண்மை இருந்தால் அதிமுக வந்து கோபப்படுறதுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாக்குறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை தெரிந்துதானே ஐயா நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், 2019 அதிமுக ஆட்சியில் இருந்தது. கிட்டத்தட்ட பாஜகவின் மத்திய பாஜக அரசினுடைய தயவில் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போ போய் மோடி வரமாட்டாரு, தோத்து போயிடுவாரு அப்படின்னு இவர் சொன்னாராம். 2024 அவங்க தயவே தேவையில்லை, கூட்டணியே இல்லை. அப்போ போய் அவர் மோடியை சந்திக்கிறதுல அவர் வந்து அப்போ வந்து மாறி மோடி வந்து பெருமளவில் வெற்றி பெறுவாருன்னு சொல்லுவார். இஸ் எனிதிங் லாஜிக்கல் இன் திஸ்? ஏதாவது ஒரு சென்ஸ் உண்டாக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க அதுல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக இது ரியாக்ட் பண்றது எக்ஸாக்ட்லி ராமன் அவர்களுக்கு சொல்லுகின்றேன். அண்ணாமலை அவர்களுக்கு ஆக்சிஜன். ஒரு நிமிஷம் சார், நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, தயவு செய்து நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரியாக்ட் பண்றதுங்கிறது வந்து அந்த கட்சி தேவையில்லாமல் அவருக்கு வேண்டிய பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. அவருக்கு தேவை பப்ளிசிட்டி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும். ஏன்னா அவர் வந்து ஃபேக்ட் என்ன, நம்மளே வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி என்ன சொன்னோம், இப்படி பேசணுமே, அந்த வீடியோ இருக்குமே நெட்டில், அதையும் இதையும் சேர்த்து போட்டு பேசுவாங்களே, இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அதுவும் ஒரு மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். டாக்டர் தமிழிசை சொல்றதுல வந்து 100க்கு 100 கரெக்ட். அதே கட்சியில் இருக்கிற அவ்வளோ மூத்த தலைவர், அவன் அனுபவசாலி. அவங்களுக்கு குறைகள் இருக்கலாம், அவங்களால அந்த கட்சியை வந்து பெருமளவில் தமிழ்நாட்டில் வளர்க்க முடியவில்லை, தட்ஸ் அ ஃபேக்ட். பட் அதை தாண்டி எப்படி ஒருத்தர் ஒரு எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை விமர்சனம் செய்வதிலும் எப்படி ஒரு மரியாதை இருக்க வேண்டும், ஒரு பேசிக் கர்டசி இருக்க வேண்டும். எதிர் அணி தான், அதில் தப்பு கிடையாது. எதிர் அணி நீங்கள் கடுமையாக விமர்சிக்கலாம். ஆனால் திரு எடப்பாடி அரசியலில் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஆன பிறகுதான் திரு அண்ணாமலை அவர்கள் பிறந்தது. அதனால்
அத்தகைய அனுபவசாலியை பற்றி நீங்கள் இட்ஸ் a பர்சனல் அட்டாக். இது வந்து அதிமுக மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இல்லை, தனிநபர் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம். அதில் உங்களுக்கு என்ன கெயின் ஆகுது? பாஜக ஆஹா கடுமையாக அதிமுக வந்து விமர்சிச்சுட்டாரு, எடப்பாடியை வந்து இப்படி பேசிட்டாரு, உடனே நம்ம பாஜக ஓட்டு போடலான்னு யாராவது வரப்போகிறாங்களா? இருக்கிற ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் போகுது. ஸோ இதை வந்து நம்ம முக்கியப்படுத்தி ஒரு விவாதம் நடத்துவது எக்ஸாக்ட்லி வாட் அண்ணாமலை வாண்ட்ஸ். we are giving him அந்த பப்ளிசிட்டி. மேபி இப்போ திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த கொடுக்குறீங்களோ அந்த டிபேட் பண்ணி அந்த பப்ளிசிட்டி கொடுக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். திரு முருகானந்தம், சுமந்த் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் அரசியல் விமர்சகராக இருக்கின்றீர்கள், பல்வேறு விஷயங்களை மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நபர்கள். நாங்கள் அதிலேயே ஊறி இருக்கக்கூடிய நபர்கள். அதில் நீங்கள் போடுகின்ற அந்த முனைப்பை காட்டிலும் 100%, 200% அதிகமாக அரசியலில் நாங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள். அதனால் இந்த ஒரு நகர்வை எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதில் பல்வேறு யுக்திகள் இருக்கின்றது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்டில் கடுமையாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஈக்குவலாக சரிசமமாக இந்த திராவிட கட்சிகளை எதிர்க்க வேண்டும் என்று தெளிவாக எங்களுடைய பயணத்தில் இருக்கின்றோம். அதனால் நீங்கள் இதில் விமர்சனம் பண்ண வேண்டியதில் அண்ணாமலை ஒரு பொருட்டா, இன்றைக்கு அண்ணாமலையோருடைய தலைப்பை பற்றி பேச வேண்டுமா அப்படின்னா நீங்கள் கடந்து போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய பாதையில் தெளிவாக இருக்கின்றோம். நீங்கள் 2026 பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், எப்படியெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் மாறப்போகின்றது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் நீங்கள் இதே சுமந்த் அவர்கள், நான் திரும்பவும் நினைவூட்டலுக்காக சொல்லுகின்றேன், மிக கடுமையாக கேவலமாக மாறி மாறி பேசியிருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் என்னால் சொல்ல முடியும். திரும்பவும் சொல்லுகின்றேன், அவர்களுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயாரை பற்றி பேசுகின்ற பொழுது இதே இந்த அளவுக்கு பிரச்சனை வெடித்ததா? கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. தேர்தலாக குணசேகரன் அவர் சொன்னார், தேர்தல் நேரத்தில் ஏதாவது கடினமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, பர்சனல் அட்டாக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது, எந்த நேரத்தில் எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் இதே உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்று தெரிய இந்த அளவுக்கு பிரச்சனையாச்சா? கிடையாது. அண்ணாமலை இன்னும் சொல்லிட்டாரு அப்படின்னு அத்தனை பேர் கொந்தளிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஓட்டு பேங்க் கரைந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வெளிப்பாடு வேற ஏதோ ஒரு இடத்துல அதை வந்து காண்பித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஸ்டாண்டில் நாங்கள் போகின்ற நோக்கம், எங்களுடைய செயல் திட்டத்தில் தெளிவாக இருக்கின்றோம். குணா, அந்த கேள்விக்கு பதிலே வரல. 2021 இதே நபரோட தானே கூட்டணி வச்சீங்க. அப்ப தெரியாதா அவர் தவிழ்ந்து போனாரு, ஏலம் நடத்தினாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? கட்சிக்கு தெரியாதா? பாஜகவுக்கு தெரியாம போயிடுச்சா? ஏன் 2021 கூட்டணி வச்சீங்களே அதே கட்சியோட 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே அதை பண்ணாரு. தவிழ்ந்து போனது 3 வருஷம் முன்னாடி. அதுதான் அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதை பல்வேறு விஷயங்களை ஜீரணித்துக் கொண்டு இல்ல பல்வேறு விஷயம் இன்னைக்கு கேளுங்க, நான் உங்களை இன்டர்வியூ பண்ணல, பல்வேறு விஷயங்களை ஜீரணித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டு இருந்தோம். அவர்களுடைய நடவடிக்கையில் எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதெல்லாம் அக்யூமுலேட் ஆகுது. அது அக்யூமுலேட் ஆகும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வெடிக்குது, அவ்வளவுதான். சரி, திரு கலை, உங்க பார்வை இல்லை, நான் இந்த டிபேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சதுனால தான் இன்றைக்கி அண்ணாமலைக்கு இவ்வளோ கோவம் அதிமுகன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிடிபியோட கூட்டணி வச்சிங்க, மெஹபூபா முஃப்தியை முதல்வராக்கிட்டு 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க. அவங்கள தேச விரோத சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட கூட்டணி வச்சுருந்தீங்க பாஜக. அதனால் உங்கள் மேலே எங்களுக்கு கோபம் வராதா? பிடிபியை வேற விஷயம். பிடிபியை தடை செய்யல. பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட இயக்கம், அதனுடைய பொலிட்டிக்கல் விங் தான் எஸ்டிபிஐ. ஏங்க அது எஸ்டிபிஐ நீங்க வந்து பேன் பண்ணல, நீங்க பேன் பண்ணி தான் நாங்க கூட்டணி வச்சிருக்க மாட்டோம். எஸ்டிபிஐ நீங்க பேன் பண்ணல, அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணீங்க, எஸ்டிபிஐ நீங்க பேன் பண்ணல. அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி சார். ஆமா, எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சார் அது. ஆமா ஆமா இருக்கட்டுங்க, அதனுடைய பின்புலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியாது. நான் ஓபில இருந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏன் தடை செய்யல? ஏன் தடை செய்யல? இவரே பேசுவாரா? ஏன் தடை செய்யல? நாங்களே எங்களே எல்லாம் கூப்பிடுறீங்க.
இவரே தனி ஆவர்த்தனம் பேசிட்டே இருக்காரு. ஆமாங்க, பாஜக பாப்புலர் காரரு. ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரே அவரே நாள்ல பேசி தடை முடிச்சிருவாரா? செஞ்சுட்டுமா? யாரையும் பேச விட மாட்டீங்களா நீங்க? ஏங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரே நாள்ல தடை செஞ்சுட்டுமா? முதல்ல 10 வருஷமா போராடிட்டு கலை கொஞ்சம் பேச இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வருஷமா SDPI செய்யறோம். நீங்க தடை ban செய்யப்படாதீங்க. PFI, ban SDP ன்னு அது தொடர்ந்து registered போட்டுட்டே political தான் party. இருக்கோம். எஸ்டிபிஐ நீங்க பிடிபியோட கூட்டணி வச்சீங்க, தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் சொல்லிட்டு அந்த அம்மாவோட கூட்டணி வச்சீங்களே, அது எப்படி 4 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க? அது எப்படி இன்னைக்கு என்ன அவங்கள காரிகேச்சர் நீங்க பண்றீங்க? நான் இந்த விஷயத்துக்கு வர்றேன். அண்ணாமலை அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் பேசுறாரு. அவர் மத்திய தலைமை எப்படி நம்ப வச்சாருன்னா, அதிமுக கூட்டணி இல்லைன்னாலும் நம்ம 2000க்கு வருவோம். போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான். களத்தில் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவங்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்து அதிமுக 2000க்கு வந்தாச்சு. இவர் 3ஆயிரத்துக்கு தள்ளப்பட்டார். 7 இடத்துல அவங்க டெபாசிட் இழந்தாச்சு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க 20 இடத்துல டெபாசிட் இழந்தாங்க. அது எங்கே போய் சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட 28 இடத்துல நீங்கள் 3ஆயிரத்துக்கு போனீங்க. நீங்கள் 2ஆயிரம் நாங்கள் தான் போராடணும். இது ஒரு கட்டமைப்புங்க. பாஜகவை தான் திமுக எடுத்து போராடிச்சான். என்னத்தை போராடினீங்க நீங்கள்? உங்களுக்கு என்னங்க பலம் இருக்குது தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு? அதிமுக கள்ளக்குறிச்சி விஷயத்தில் 76 மாவட்டங்களில் போராட்டம் நடத்தின ஒரே நாளில். உங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியுமா? உங்களால் என்ன பண்ணீங்க? அதே மாதிரி மது, இது போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்தினாங்க. இது மனித சங்கிலி நடத்தினாங்க. உங்களால் என்ன நடத்த முடியும்? வள்ளுவர் கூட்டத்தில் கொஞ்சம் கூடிய அரெஸ்ட் பண்ணோன்னு எல்லாம் கலைஞ்சு போயிட்டீங்க. வேற என்ன செய்ய முடியும் உங்களால்? சட்டமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு யார் மேலே திமுக தொடுக்குதுங்க? ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3.5 ஆண்டு காலத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே தான் வழக்கு. கலை அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல முடியுமா? கலை அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லிட்டீங்கன்னா சரி. நீங்கள் வைக்கக்கூடிய ஒரே நிமிஷம், அதுக்கு மேல உங்களை வந்து நான் வந்து நடுவுல பேசல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொல்லக்கூடிய, நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில காசு கொடுத்து கூட்டிட்டு வராம ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? எங்க இது என்னங்க உங்களுக்கு எல்லாம் இது கேள்வியா? அது காசு கொடுத்து கூட்டு வந்தா என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? அப்ப எல்லா ஆர்ப்பாட்டம் நீங்க நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு பதில் சொல்லுங்க. அது என்ன கேள்வின்னு கேட்கிறதுக்கு என்ன கொடுத்து கூப்பிடலையா நீங்க? ஏங்க நீங்க டைவர்ட் ஆறீங்க? எதிர்த்து போராடினாங்க, அது உண்மை. அவங்க தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, சட்டமன்றத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே தான் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. எல்லாருமே வழக்கு தொடுத்துருக்குறாங்க. போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாங்க. இந்த களத்தில் வேற யாருக்கு இடம் இல்லைங்க. இங்க நீங்க வந்தேரிகள், நீங்க போக வேண்டியதுதான். நீங்க 2 பேரும் தான் பங்காளிகள். நாங்க சொல்லிட்டோம். காணாம போயிடுவீங்க. நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் பங்காளிகள். டெஸ்பரேஷன்ல தான் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அண்ணாமலைக்கு டெஸ்பரேஷன். அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, there is something very serious about this person. நீங்க அவரை செக்அப் பண்றது நல்லது. அது உங்களுக்கே இடைஞ்சலா முடிஞ்சு போய்டும் நாளைக்கு. நீங்க என்ன, நீங்க ஒரு கருத்து சொல்ல வந்துட்டு பர்சனல் அட்டாக் நீங்களும் போறீங்க. அவர் முன்வைக்கிற அரசியல், அவர் வந்து கவனம் ஈர்ப்புக்காக பேசுறாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இது மாதிரி இந்த மாதிரி வந்து மீடியா லைம்லைட்ல இருக்கறதுக்காக எதை வேணாலும் பேசுவாருங்க. நீங்க என்ன சொன்னாரு? நீங்க சொன்னீங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எப்படி ட்ரிகர் ஆகுறாங்க தினகரன் கைக்கு போய்டு சொன்னாரு. இவர்கள் எல்லாம் இப்படி பேசறனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்க. தினகரன் கைக்கு அதனால சார், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச தினகரன் கைக்கு எங்க போகல? விஷயத்துக்கு வாங்க. நீங்க சொன்னாரு, எங்க போச்சு? நீங்க என்னங்க பேச்சு பேசுறாரு? வேற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு தான் தோன்றித்தனமாக. என்ன சொல்றாரு? எடப்பாடி அவர்கள் ஒரு கொலை வழக்கில் தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சிட்டாராம். ஏங்க அந்த வழக்குல இருந்து அவர் விடுதலை ஆயிருக்காரு. இதைத்தான் நீங்க அண்ணாவை சொன்னீங்க. அண்ணா வந்து முத்துராமலிங்க தேவர் பேச்சுக்கு பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாரு சொன்னீங்க. அவர் மறுநாளே மதுரையில் தமுக்க மைதானத்தில் அண்ணா வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அந்த விவரம் கூட தெரியாம அவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு சொன்னீங்க. ஜெயலலிதா அம்மா ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை ஆனவங்க. அவங்கள வந்து ஊழல்வாதி சொல்லி சவுத்தாலாவோடையும் நீங்கள் ஆர்ஜேடி பிரசிடென்டோடையும் லல்லு பிரசாத் யாதவோடையும் நீங்கள் இணைச்சி பேசுனீங்க. கூட்டணியில் இருந்துக்கிட்டே எவ்வளவு செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் அவங்க பொறுத்துக்கணுமா? அவங்க எப்படிங்க பொறுத்துக்கிடுவாங்க? தற்குறிங்கிறீங்க. தற்குறினா எழுத படிக்க தெரியாதான்னு அர்த்தம். உங்கள் பிரதமர் வந்து பிஏ டிகிரி வாங்கினது அது டவுட்ஃபுல்லாக பல பேரும் பேசுனாங்க. அது உண்மையிலே டிகிரியா இல்லையாங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நேஷனல் மீடியாவில் அலசப்பட்டது. அப்போ அவர் என்ன படிக்கலையா? அவர் தற்குறியா? காமராஜர் தற்குறியா?
பள்ளிக்கு அவ்வளோவா போகல அவர், 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ். அவர் தற்கூரியா? எம்ஜிஆர் அவர்கள் 4ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, அவர் தற்கூரியா? நீங்கள் மட்டும்தான் பெரிய படிப்பாளியா? 30,000 புஸ்தகத்தை படிச்சீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் பெரிய படிப்பாளியா? ஏங்க அரசியல் நாகரிகம் வேணுங்க நீங்கள் பேசுறதுக்கு. நீங்க அரிச்சா இந்த பேச்சு அப்படின்றது ஏடிஎம்கே மறைமுகமாக பாஜக தலைவரை மாத்துறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? உங்களுக்கு வேணா அதுல இருந்து அந்த கோபம் வருதா? ஏடிஎம்கே பிஜேபி இருந்தால் வரவே கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு பேசப்படுது. எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் பாஜகவை நீங்க வேணா திமுக ஏதாவது வழக்கு போட்டுருவாங்க, தலைவராக மிரட்டி அடிபணிய வைக்கலாம். திமுகவை பத்தி வேணா நீங்க பயப்படலாம். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் எப்படி தெரியுங்களா? இவரை விட வேற யாரும் மீதுதான் காட்டமாக இருப்பீர்கள். திமுகவுக்கு மீது உங்களுக்கு எந்த காட்டமும் கிடையாது. எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினாலும் சரி, எதுக்குறது வேறங்க. அது வந்து திமுக மீது எந்த பிரச்சனையும் இருக்காது. இணையான தளத்துல போராடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், உங்களுக்கு பயம் திமுக மேல, உங்களுக்கு பயம் திமுக பாஜக சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பின்னாடி போகும் சொல்லி அங்க போய் பேசுறதுக்கு உங்க திராணி கிடையாது. ஆதாரத்தோட சொல்றாங்க. திமுகவை எதிர்த்து போராடக்கூடிய அவரால் அவர் வந்து காணாம போடுவார்கள். அதனாலதான் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலோட காணாம திரும்பி இருக்கின்றீர்கள். நன்றி 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 டாக்டர் சுமந்த். என்ன பேசி பேசுறீங்க நீங்க? டாக்டர் சுமந்த் வாக்குகளை வச்சிட்டு அதுக்காக ஒரே ஒரு பாயிண்ட். இல்ல குணா, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, திரு அண்ணாமலை இருக்கும் மாநில தலைவராக இருக்கும் வரை திமுகவை தமிழ்நாட்டில் தேர்தலில் வீழ்த்த முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முழு முனைப்போடு எப்படியாவது திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்கணுங்கிற பேசிஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு எதிரணி வந்தாலும் அதை பிளக்க வேண்டும், அண்ணா திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பேசிஸில் தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூவை நான் எடுக்கவில்லை. பாஜகவில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு திரு அண்ணாமலையுடைய பேச்சுக்களில் உடன்பாடு இல்லை. அது எல்லோருக்கும் தெரியும். திரு முருகானந்தமாலையும் அது வந்து ரெஃப்யூட் பண்ண மாட்ட முடியாது. அது அவருக்கும் உண்மை தெரியும். வெளிப்படையாக என்ன சொல்லுவாருங்கிறது வேற, நன்றாக தெரியும். பலருக்கு உடன்பாடு இல்லை. தமிழிசை போன்ற சிலர் அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. வெளிப்படையாக இல்லாமல் பின்னாடி சொல்லிட்டு இருக்கிறவங்க ஏராளமானவர் இருக்கிறாங்க. நன்றி நன்றி சுமந்த். அது டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்றதுக்காக திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்ட சிதறடிக்கிறதுக்காக அண்ணாமலை பேசுறாருன்னு சொல்றீங்க. இதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம் சுமந்த் சார் சொல்றதுல நியாயம் இருக்கிறது. என்னன்னா, அண்ணாமலையுடைய பேச்சு அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை தவிர கொஞ்சம் சென்சிபிளா திங்க் பண்ணக்கூடிய எந்த சீனியர் பார்ட்டி லீடரும் அதை ஏத்துக்கல. அவர் பேசும்போது அவ்வளவு ஆரவாரம் வருது. அந்த மூத்த தலைவர்கள் யாருமே பண்ணல. நீங்க இன்னொரு விஷயம், மூத்த தலைவர்களுடைய உணர்வை பிரதிபலிக்காம இருக்கலாம், தொண்டர்கள்லாம் கை தட்டுறாங்க. இபிஎஸ் சொன்ன ஒரு விஷயம் வந்து பாஜகவுல இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அதை ஆமோதிக்கிறார்கள். எங்க கட்சியில எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை அவர் சொன்னது ஆதரிக்கிறார்கள், யாரை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நன்றி 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 கூட பேசினார். நம்ம முருகானந்தம் சார் கூட வந்து நீங்கள் 30 வருஷம் கட்சியில இருக்காங்க. 30 வருஷம் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கல. ஆனா 3 வருஷம் கூட அரசியல்ல நிறைவு செய்யாத அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி கிடைத்திருக்கிறது. அவர் வந்த ட்ரெஜெக்டரியை பாருங்க, அவருக்கான வளர்ச்சி அப்படின்றது ஏகப்பட்டது. அவர் வந்து உழைக்காம வந்துட்டாருன்னு எடப்பாடி முன் வச்ச விமர்சனம் தான் வந்து அவரை கோபப்படுத்திருச்சுன்றீங்க. திரு முருகானந்தம் சகோதரர் சபீருக்கு சொல்றேன், சகோதரர் சபீருக்கு சொல்றேன், இப்ப என்னை கொண்டு போய் நீங்க கொண்டு போய் பாலைவனத்துல விட்டீங்கனாலும் சரி, என்னை கொண்டு போய் பாலைவனத்துல விட்டீங்கனாலும் சரி, எந்த எதிர்பார்ப்பும் வேலை செய்வோம். எங்களுக்கு என்ன சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு என்ன அறிவு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த நேர்கோட்டத்தில் அத்தனை பேரும் நாங்கள் பயணிப்போம். அதில் வந்து திசை திருப்பவோ எதுவுமே கிடையாது. என்னன்னா, நாங்கள் ஃபேமாக ஸ்டாண்டாக நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் முழுமையாக நாங்கள் நின்று எதிர்க்கின்றோம். ஒரே ஒரு கேள்வி குணசேகரன் அவர்களுக்கு, இவ்வளவு தூரம் அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் யாருமே அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு தூரம் அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு இவ்வளவு கொந்தளிப்பு ஆகின்றீர்கள். அவர்களுடைய தாயாரை பற்றி இவ்வளவு மோசமாக திமுக தலைவர்கள் பேசினாங்க. ஏதாவது டிபேட் வச்சிங்களா? இதை விட மோசமாக யாருமே பேச முடியாது. உதயநிதி அவர்கள் பேசினாரு,
எப்படி தவழ்ந்து வந்தார்? உதயநிதி வந்து அவரோட தாயாரை பற்றி பேசுறீங்க. ஆராசா பேசினார், பேசின ஆராசாவே வருத்தமும் தெரிவிச்சாரு. தேர்தல் நேரத்தில் ஆராசா பேசினார், அது அவரு வருத்தம் தெரிவிச்சாரு. பாரதிய ஜனதா கட்சி உதயநிதி அவர்கள் எப்போது அவரோட தாயார் பற்றி பேசல. திரு ஈஸ்வரன், உங்களோட நிறைவு பார்வை. அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு தேசிய தலைவர்களையே சங்கடப்படுத்தக்கூடிய பேச்சு. முருகானந்தம் அவர்கள் பேசி, நான் நினைத்தேன் அண்ணாமலை அவர்கள் தான் வேண்டுமென்று இதை பேசிவிட்டார் என்று. ஆனால் முருகானந்தம் நாங்கள் ஒரு பாதையை திட்டமிட்டு பயணிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முருகானந்தமும் உடனிருந்து திட்டமிட்டு கொடுத்திருக்கிறாரோ என்ற சந்தேகம்தான் எழுகிறது. இன்னொன்று, எடப்பாடி அவர்களுடைய தாயை பற்றி பேசியதை 2 முறை எடுத்து சொன்னார். தேர்தல் நேரத்திலே அப்போது அனைவருமே அதை கண்டித்தார்கள். நான் திமுக கூட்டணியிலே ஒரு தொகுதியிலே வேட்பாளர், அப்போது நான் அதை கண்டித்திருக்கிறேன். ஆராசா அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார். ஏன் இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாத மாதிரியே பேசுவீங்களே. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் அவர் இபிஎஸ் அவர்களுக்கு அவங்க கட்சியில் ஒரு சிம்பதி ஏற்படுத்தும். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு சிலருக்கு அவர் மீது ஒரு சிம்பதி ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இது மாதிரி அவமதிக்கிற அரசியல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக எடுபடாது. ஒன்று மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே அண்ணாமலை மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன செய்தார் என்ற கேள்வியை நானும் தொடர்ந்து வைத்திருக்கிறேன். அனைத்து தலைவர்களும் வைக்கிறார்கள். அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலையும் பதில் சொல்ல மாட்டாரு, நீங்களும் பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா தேவையில்லாத விஷயங்களை பேசி திசை மாற்றி நீங்க உங்க அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் யாரும் வந்து கண்டிப்பா ஏமாற மாட்டார்கள். சும்மா 11.5% ஓட்டு வாங்கிட்டோம், 11% ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்றீங்க. எங்க 11% ஓட்டு வாங்கினீங்க? மொத்தம் 18% ஓட்டு. அதுல பாமகவோடது 6% ஓட்டு, 12. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்களது வந்து ஒரு 4% ஓட்டு, 8. அப்புறம் வந்து பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் இவங்க ஓட்டெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் 6%க்கு மேல பிஜேபியோட ஓட்டு கிடையாது. நீங்க வந்து தேமுதிக வரல, உங்க கூட வேற கட்சிகள் கூட்டணிக்கு வரல. ஆனா எல்லா தொகுதியிலையும் நீங்க வேட்பாளர் போட்டீங்க. 23 தொகுதியில் நீங்க வேட்பாளர் போட்ட காரணத்தினால 25 நினைக்கிறேன் நீங்க போட்டதுனால உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கூட்டி காமிக்குது. பாமக 10 சீட்டு தான். ஆனா பாமகவோட நீங்க வந்து அதிக வாக்கு வச்சிருந்தீங்களா? அப்ப பாமகவுக்கு 15 தொகுதி கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க 6% வாங்கியிருப்பாங்கல்ல. ஏன் நீங்க 40 தொகுதியிலுமே நின்று வாங்க வேண்டியதானே? தேவையில்லை. இதெல்லாம் யாருக்குமே புத்தியில நினைச்சிட்டு இருக்கீங்களா? 11% ஓட்டு எங்க வாங்கியிருக்கீங்க? எங்க வேணாலும் யாரு கூட வேணாலும் விவாதம் பண்ணல, நான் ரெடி. 6% மேல பிஜேபி ஒரு சின்ன தூள்கோட சும்மா ஏமாத்திட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நன்றி சார். திரு முருகானந்தம், குறுக்கிட்டீங்க. அதாவது வந்து திமுக இதே புள்ளி விவரங்களை சொன்னாங்க. திமுக வந்து 46% வாங்கியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் திமுக 26% தான். காங்கிரஸ் 10%, அதுக்கப்புறம் சிபிஎம், சிபிஐ எல்லாம் 2% பிசிகே ஒரு 2% இதெல்லாம் இருக்கின்றது. அதனால உங்களுக்கு இப்போ ஒட்டுமொத்த இப்ப நான் ஒரே அண்ணன் ஈஸ்வரனுக்கு சொல்லுகின்றேன், அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு சொல்லுகின்றேன், இது நாங்களும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு சொல்லுகின்றேன், இது நாங்களும் அதிமுக எங்களுக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய சண்டை. அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு சொல்லுகின்றேன், இது எங்களுக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சண்டை. நீங்க அதிமுகவினுடைய அதிகார பேச்சாளர் வந்து நீங்க இவ்வளவு தூரம் அவர்களுக்காக பேசுகின்றீர்கள் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இன்னொன்று, நாங்கள் இந்த 2 பேரையும் கடுமையாக எதிர்க்கின்றோம். நாங்கள் 2 பேரும் கடுமையாக எதிர்க்கின்றோம். திமுகவில் ஏற்படுகின்ற இந்த விவாதம் இதெல்லாம் ஏன் வைக்கின்றீர்கள் என்று சொன்னோம்னா, திமுகவிலேயே
நீங்க அண்ணன் ஈஸ்வரன் இவ்வளவு தூரம் பேசுகின்ற விஷயம், இன்னொரு பக்கம் அவர் ஒரு மாயை உருவாக்குகின்ற அவர்களுக்குள்ளாலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் பேசக்கூடாது. இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது எத்தனை நாள் நீங்க டிவியில போட்டு காமிச்சாலும் சரி, உண்மையான விஷயம் என்னவென்று சொன்னால் அங்க அண்ணாமலை மக்கள் பிரச்சனை பேசினார், அதை பேச போறோம். அது உடைந்து விட்டது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய காங்கிரஸ் வந்து பேசலாம் சார். இன்னொரு விவாதம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த அரசியல் தமிழ்நாட்டில் திமுகவை கடுமையா எதிர்த்தாரு. திமுகவுக்கு எதிரி நான் தான், திமுகவை விமர்சிக்கக்கூடிய அரசியல் கட்சி நான் தான், அதிமுகவும் வலுவிழந்து விட்டது, நான் தான் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறேன், அந்த ஸ்பேஸை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாரு. அந்த ஸ்பேஸ் வந்து கடந்த வாரம் அதுக்கு வந்து முதலமைச்சர் ஒரு 2 கார்டு போட்டார். கலைஞருடைய சமாதியில் அவரை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு, என்னென்ன பேச்சு பேசுனீங்க, வாங்க அண்ணாமலை முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு 2 கார்டு போட்டார். இப்போ அந்த அரசியல் என்பது எடுபடாது. அப்போ அதிமுகவை பற்றி பேச வேண்டும். இது அதிமுகவுக்கு ஒரு வகையில் நல்லது. உங்களுக்கு பாஜக எந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கிறதோ, தமிழக அரசியல் சூழல்ல அந்த எதிர்கட்சி அந்த கட்சி வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு வழிவகுக்கும். அண்ணாமலை தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ட்ரம்ப் கார்டு, பாஜக தான் ட்ரம்ப் கார்டு, அதிமுகவையும் அவர்கள் வலுப்படுத்துவார்கள் அப்படின்றதா என்னுடைய நன்றி. அப்படின்னா அதிமுக அவர்களுக்கு நன்றி சொல்லணும். உங்க அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.